அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இன்றைய தினம் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தோட தலைவராக ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. அந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருக்கா? உண்மையிலே தமிழக அரசை நான் மனம் திறந்து பாராட்டுறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம தாவேக அரசின் மீது எத்தனையோ விமர்சனம் வச்சிருந்தாலும் கூட ஒரு சரியான நபரை, ஒரு சிறந்த கல்வியாளரை தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் மாணவர்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய பணிகள் அப்படின்னு இருக்க முடியாது, ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா? தமிழ்நாடு பாடநூல்கள் சரியாக அச்சிடப்பட்டிருக்கா, பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்சா அப்படிங்கிறது பார்க்குற ஒரு பணி இருக்குது. அச்சிட கொடுப்பதும் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்குறது. அப்புறம் மாணவர்களுடைய திறன் மேம்பாடு, மாணவர்களுடைய பொது அறிவு, இதெல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி, ஐக்யூ லெவலில் டெவலப் பண்ணுற மாதிரியான பாடத்திட்டங்களை புதிதாக சேர்ப்பதற்கும் நிறைய புதிய தகவல்களை பாடநூல் கழகத்தின் வாயிலாக சேர்ப்பதற்கும் இந்த பாடநூல் கழக தலைவர் தான் முடிவெடுப்பார். பொது அறிவு, திறன் மேம்பாடு, இதெல்லாம் இது எல்லாமே. ஆமாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ரோல் உள்ள ஒரு முக்கியமான பணி செய்யக்கூடிய இடம் அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம். அதனுடைய தலைவராக கல்வியாளர் ஆகச்சிறந்த கல்வியல் கருத்துக்களை, ஆகச்சிறந்த கருத்துக்களை சொற்பொழிவின் வாயிலாக, மேடைகள் மூலமாக, சாட்டை ஓட்டை, சீமான் சாமான் அப்படிலாம் பேசக்கூடிய திரு ஓலா மணி லயலா மணி அவர்களை கொண்டு சேர்த்திருக்காங்க. அப்போது கேட்டார், என்னங்க லயலா மணிலாம் பாடநூல் கழக தலைவரா அப்படின்னு கேட்டாங்க. நீ காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் கேட்காம உன்னி கிருஷ்ணன் குரலாக கேட்குங்க மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட்டால் லயலா மணி பாடநூல் கழக தலைவராக வராமல் உனக்கு என்ன பிரின்ஸ் கஜேந்திர பாபு வருவாரா பாடநூல் கழக தலைவரா? லைலாமணி விஜய்க்கு ஓட்டு போட்டால் லைலாமணி தான் வருவார். நான் சொன்னேன் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடியே, நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க மாதேஷ் அப்படின்னு ஆதன் தமிழ் மாதேஷ் சொன்னேன். மாதேஷ் அப்படி கட்டிட்டு தாப்ல உடனே விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க, சரி. ஆதவர்ஜினா ஒரு அமைச்சர், யாரே லாட்ரி அவரி, புஷி ஆனந்த் ஒரு அமைச்சர், நம்ம பங்காளி லெஃப்ட் பாண்டி ஒரு அமைச்சர், இந்த லைலாமணி ஒரு அமைச்சர். கற்பனை பண்ணி பாருங்க. லைலாமணி மிஸ் தேர்தலில் போட்டி போடல, லெஃப்ட் பாண்டி தேர்தலில் ஜெயிக்கல, ஓட்டு கட்டு போயிட்டாப்ல, அதனால ஓட்ட போடாம விட்டாங்க. யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு, மக்களுக்கு ஓட்டு போடாம விட்டாங்க. தெரியாம இருந்து வெறும் பாண்டி இருந்தா போட்டிருப்பாங்க, லெஃப்ட் பாண்டியோட போடல, லெஃப்ட் பாண்டி அப்படின்னு போடல, அதனால தப்பிச்சிட்டாப்ல. மற்றதில் அமைச்சர் ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு ஆளுமைத்தன்மை இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு புஷியானந்துக்கு இருக்கா? இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை, திரைப்படத்துறை, செய்தி தொடர்புத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, இந்த 4 துறை வச்சிருக்காரு. அவருக்கு ஆளுமைத்தன்மை இருக்கா? மின்சாரத்துறையில் அறுத்தளிட்டு இருக்காரு நிர்மல்குமார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்குறை அமைச்சர் விக்னேஷா. திருச்சியில் ஒரு ஓராண்டு விக்னேஷ் தங்கியிருந்தாப்லையா. எதுக்கு தங்கியிருந்தாப்புல விக்னேஷை கேட்ட சொல்லுங்க. ஒரு வருஷம் தங்கியிருந்திருக்காப்ல. மது குடிச்சு அடிக்ட் ஆனா என்ன பண்ணுவாங்க? இங்கே இதில் அது டி அடிக்ஷன் சென்டரில் கூட சேர்ப்பாங்க, இருப்பாங்க இல்லையா? அதில் இருந்தாரான்னு தெரியல. ஆனால் திருச்சியில் ஒரு வருஷம் இருந்திருக்காரு. ஒரு வருஷம் தங்கியிருந்திருக்காரு. ஆமாம், தங்கியிருக்காப்ல. ஆமாம், அப்படிப்பட்ட நபரை அதுக்கு போட்டு வச்சிருக்காங்க. துணை சபாநாயகர் துறையூர் இருக்காரா ஒருத்தர், ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கேன். ஆமாம், எப்போதும் துறையூர் மக்களோட மக்களாக சுண்டல் சாப்பிட்டு இருப்பாப்ல. எளிமையான மனிதர், லுங்கிய கட்டிட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்துருப்பாப்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அங்கே போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் லைலாமணி மட்டும் என்ன 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அவங்களா இருக்கும்போது இவர் கூடாதா? ஏங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் இருக்கும்போது நீ பாடநூல் கழகத்துக்கு ஏன் இருந்தா என்ன இல்லாட்டன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை? இன்னொரு பல வாரியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த வாரியங்களுக்கு பூரா இந்த மாதிரியான வாரியர்ஸை தூக்கி போடுவாங்க, லிஸ்ட் வரும். நீங்கள் அது நான் இதுதான் பண்ணுவேன், நீ என்னமும் பண்ணிக்க. நீங்கள் மாற்றம் அப்படின்னீங்களே. முன்னால் திண்டுக்கல் லியோனி அவர்கள் தமிழ்நாடு பாடநூல் தலைவராக இருக்கார். லியோனி மட்டும் இருக்கலாம், லயலோ இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. லைலா மணி லியோனி இருக்கலாம், லைலா மணி இருக்கக்கூடாதா அப்படின்னு. லியோனி ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் எடுத்தவர், ஒரு சிறந்த பேச்சாளர். திமுக மேடையில் அவர் அவதூறாக பேசியிருக்காரு, திமுக மேடையில் ஒருமையில் பேசியிருக்காரு, அது வேற. ஆனால் பொதுவாக ஒரு நல்ல கவர்ச்சிகரமான வசீகரமான ஒரு பேச்சாளர். நிறைய தமிழ் கவிதைகள் அடுக்குமுள்ளம் பேசுவார். ஒரு ஆசிரியர் இயல்பில். ஆனால் அவரை போட்டதே விமர்சனத்துக்குரியது தான். ஒரு சிறந்த கல்வியாளரை போட்டிருக்கணும். அதில் மாணவர்களுக்கு புதிய புதிய பாடத்திட்டங்களை, புதிய புதிய சிந்தனை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமைத்தன்மை கொண்ட நபராக போடணும். அது விமர்சனத்துக்குரியது தான். இப்போ அதோடு ஒப்பிடும்போது இது எப்படி? இப்போ
லைலா காலேஜ் ஓனர் லைலாமணியை போட்டதுக்கப்புறம் லியோனி பாகுபலி படத்தில் வர சில மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. இவருக்கு இதுக்கு இது ஃப்ரீயாங்கிற மாதிரி இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. அதாவது போன ஆட்சியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கு முந்தின ஆட்சி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்லைங்க. அவர் ஆட்சியில் இவ்வளவுலாம் நடக்கலை. ஸ்டெர்லைட்டு அந்த மாதிரி நினைச்சவங்க இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கலைன்னாங்க. இப்போ இது வந்ததுக்கப்புறம் இவர் எவ்வளவோ பரவாயில்லையே. இப்போ அவங்க 2 வரையும் இவர் புனிதரா மாத்திட்டு இருக்காப்ல. அதிமுக ஆட்சியில் வளர்மதியை போட்டுருந்தாங்க பாடநூல் கழக தலைவராக. அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அப்புறம் வந்து திமுக வந்து லியோனியை போட்டதுக்கப்புறம் பரவாயில்லைங்க அப்படின்ட்டாங்க. இப்போ லயலா போட்டோன்னே லியோனி பரவாயில்லன்னு ஆயிடுச்சு. அதுக்கு அதாவது சில படங்கள் வரும் மொக்கையாக இருக்கும். அந்த படத்தை தாண்டி அடுத்த படம் வரும்போது இந்த படத்துக்கு அந்த படம் எவ்வளோ பரவாயில்லைங்க அப்படின்னு ஆயிரும். அது மாதிரி இந்த படத்துக்கு அந்த படம் பரவாயில்லைங்கிற மாதிரி இப்போ அதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குடும்பம்னு கோயில் போனால் அங்கே ஒரு குடும்பம் தங்கு தங்குன்னு ஆடிச்சாங்கிற மாதிரியான கதை தான். நான் கேட்பது ஒன்று தான். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரன், உங்களுக்கு வேண்டப்பட்டவன், உங்களுக்கு முட்டு கொடுக்குறவன், உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவன், இல்லை உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களே ஆபாசமாக பேசுகிறவன், மேடையில் ஒருமையில் பேசுகிறவன், எந்த கருத்தும் இல்லாமல் கைத்தட்டுக்காக பேசுகிறவன், எந்த கருத்தியலும் இல்லாமல் அந்த நேரத்துக்காக வந்து இந்த இது டிமிக்கி சாட்டை ஓட்டை இந்த மாதிரி பேசுகிறவன், இவனுக்கெல்லாம் நீங்கள் சாட்டை தன்னை ஏற்று கேள்விக்கிற சாட்டையே இல்லை சீமானவர்களை திமுகவை விமர்சனம் பண்ணுறவனுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுங்க. உங்கள் கட்சியில் லைலாமணிக்கு பொருளாளர் பொறுப்பு கொடுங்க, பொதுச் செயலர் ஆக்குங்க, தாராளமாக கொடுங்க. எங்களை கேட்டிங்கன்னா பனையூர் விளக்கமாற கொண்டு எங்களை அடிங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் கட்சியில் கூடியா பொருளாளராக கொடுங்க, இல்லை பொதுச் செயலராக கொடுங்க, இல்லை இளைஞர் அணி செயலராக கொடுங்க, இல்லை மாணவரி கொடுங்க, இல்லை மகளிர் அணி கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க. லைலாமணிக்கு அவருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. சொல்லின்னு செல்வர் விருது கொடுங்க உங்கள் கட்சியின் சார்பாக அவருக்கு. இல்லை வந்து மேடை மணின்னு விருது கொடுங்க அவருக்கு. மேடை மணின்னு கொடுங்க. யார் உங்களை தடுத்தா கேட்டா? தமிழக அரசினுடைய மக்களுடைய வரிப்பணத்தில், எங்களுடைய வரிப்பணத்தில் ஒரு போஸ்டிங் போட்டால் திமுகவுக்கு நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்களே, எல்லாத்துலேயும் மாற்று, எல்லாத்தையும் சிறந்த நேர்மையான உண்மையான அப்படின்னு சொல்கிறீங்களே, ஒரு குறை அதாவது அவருடைய நேர்மைத்தன்மையான கேள்வியாக்கலை. லைலாமணி ஆக சிறந்த நேர்மையாளராக இருக்கட்டும், அவர் அந்த கட்சிக்கு பெரிய விசுவாசியாக இருக்கட்டும், விஜய்க்கு வந்து சீட்டு கொடுக்கலங்கிறதுக்காக அவர் வந்து வருத்தத்தில் இருந்தார், கோவத்தில் இருந்தார், அதுக்காக அவர் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அது சொன்னார்ல, தளபதி வந்து சீட்டு கொடுக்கலன்னு இல்லை, மணி வருத்தப்படாத மணி உனக்கு கொடுக்கணுன்னு, ஆனால் வந்து உனக்கு என்ன கொடுக்கணுமோ தளபதி மனசில் உனக்கு கொடுப்பாருனாரு. அதுக்கு என்ன பாடநூல் கழகம் தான் கிடச்சிதா? இதுக்கு தான் ராஜ்மோகன் கூட ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சாரா லைலாமணி? ராஜ்மோகன் புசியானது ரெக்கமெண்டேஷனில் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு பாடநூல் கழகம்னா முதல்ல தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு என்னென்னு தெரியுமா? அவர்கிட்ட போய் சார் பாடநூல் கழகத்துக்கு தலைவர், பாடநூல்னா டிஸ்கவரி புக் பேலஸ் போல், அது ஒரு புக் சென்டர் போல் இருக்குது, தமிழ்நாட்டோட புக்ஸ் எல்லாம் விற்கிற இடம் போல இருக்குது, சரி அங்கே போய் நீ சேல்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருப்பாப்புல. அவருக்கு என்ன தெரியும்? பாடநூல் கழகம்னா என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தராக இருந்திருந்தா ஒரு நல்ல ஆளுமை தன்மையுள்ள ஆளை போட்டிருப்பாங்கல்ல. என்ன ஆள் சொல்லுங்க. லைலாமணி வந்து கல்விக்கு இந்த பணிகள் ஆற்றிருக்காருங்க, இந்த தொன்று ஆற்றிருக்காருங்க, அவர் இந்த மாதிரியான ஒரு படைப்புகளை உருவாக்கியிருக்காருங்க. அதனால் வந்து அவர் வந்து கல்வியில் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடாக மாற்றுவதற்கு பாடநூல் கழகத்துக்கு வந்து தலைவராக போட்டிருக்காங்க. இனி பாடநூல் கழகம் என்ன ஆகும்? பாடத்திட்டங்கள் என்ன ஆகும்? சிலபஸ் எல்லாம் வந்து இனி வந்து தீண்டாமைக்கான பாடல். இப்போ வந்து தீண்டாமை என்பது ஒரு பெருங்கொடுமை, தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல், தீண்டாமை என்பது ஒரு மனித தன்மையிட்ட செயல் எடுத்துருவாங்க. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதானே கருத்து தளபதி விஜய், இதான் முதல் பக்கத்தில் இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமூக நீதிக்காக சமூக நீதி கருத்துக்கள்லாம் பாடத்தில் இல்லை. சரி இல்லா ஊருக்குள்ள புறக்க வேணும் பேரப்புள்ள, இந்த பாட்டை வச்சுருவாங்க. இதை எடுத்தோடனே கடவுள் வாழ்த்துருக்கும்ல, அதை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு வந்து வாடி 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 கைப்படாத சீடி 1000 வால்ஸ் பல்ப்பு போல கண்ணு கூசு தேடி, இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும். இப்படி கடவுள் வாழ்த்து. ஏன்னா பாடலுக்கு தலைவர் அப்படி இல்லை. அப்புறம் வந்து போட்டுருவாப்புல. மாதிரி இப்போ இந்தி மொழிக்கு எதிரான 1963 போர் குறித்து எழுதுகன்னு பாடத்திட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்தி எதிர்ப்பு இல்லை இந்தி மொழிப்போர் கொடுத்த பாடத்தில் வந்து இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, இந்தி பீஸு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி என்ற உணர்ச்சிகரமான பாடல் மூலமாக இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு கூட சேர்க்கப்படலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஆள். நீ வந்து 10வது பாட்டில் நான் குடிக்க, கொக்கோ கோடா புலவர்கள்ரா, அப்புறம் கொத்து புரோட்டா ரொம்ப பிடிக்கும் முதலமைச்சருக்கு. தொட்டப்பட்ட ரொட்டு மெல்ல முட்டை புரோட்டா, நான் கொட்டு வரல சிக்கன் தரட்டா அப்படின்னு அந்த பாட்டை கூட சேர்த்து இன்னும் சொல்கிறார்ல, நம்ம 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து புரோட்டா போட்டாங்க
அப்படின்றாரு. ஆமாம். ஏன்னா புரோட்டா இவர் என்ன புரோட்டா மாஸ்டரா முதலமைச்சர் 5 நிமிஷம் பேசினாலே புரோட்டா போட்டுருவாங்களாம். சரி, கன்னியாகுமரியில் அறுத்தல் நேரம் 20 நிமிஷம், ஏன் கன்னியாகுமரி மக்கள் இவருக்கு கொத்து புரோட்டா போட்டாங்களா? இப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொளத்தூரில் இவர் பேசுனதுனால கொத்து புரோட்டா போட்டாங்க. கன்னியாகுமரியில் இவர் ஜெயிக்கவே இல்லை. திருநெல்வேலி தொகுதியில் பாளையங்கோட்டிலேருந்து பேசினாப்புல, நம்ம அண்ணன் ஆர்எஸ் முருகன் ஏற்பட்ட கூட்டத்தில். அங்கே திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதியில் தோத்து போயிட்டாப்புல. அப்போ அங்கே என்ன யார் கொத்து புரோட்டா போட்டது? மக்கள் கொத்து புரோட்டா போட்டாங்க. தென்காசியில் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கல, அங்கேயும் கொத்து புரோட்டா போட்டாங்களா? முதல் மாநாடு விக்கிரவாண்டி 35 நிமிஷம் பேசினாப்புல. விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கல, அங்கேயும் கொத்து புரோட்டாவா? இப்படி பல கொத்து புரோட்டா. அதை விட பெரிய கொடுமை வந்து திருச்சியில் கிழக்கு தொகுதி வந்தார், பக்கத்து தொகுதி மேற்கு தொகுதி, அங்கே அவங்க கொத்து புரோட்டா போட்டு விட்டாங்க. இங்கே கொடுத்தா அங்கேயும் பணம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா அதாவது 116 126 கணக்கில் புள்ளி ஊற புலிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ளோவில் சொல்லிட்டேன். சரி, 126 தொகுதியில் தோத்து போனார்ல, 126 தொகுதியில் மக்கள் இவருக்கு கொத்து புரோட்டா போட்டிருக்காங்க. அப்போ அதாவது எப்போதுமே வந்து பதவி வரும்போது பணிவு வரணும், அகங்காரமும் திமிரும் வந்து செஞ்சுக்கோங்க. நான் போஸ்டிங் போடுறேன், யார் என்ன பண்ணுவா? வெங்கட் நாராயணன் என் ப்ரொடியூசரு, நான் அவனை வந்து டெல்லி பிரதிநிதி ஆக்குவேன். யார் என்னை கேட்பா? என்னுடைய விஷ்ணு ரெட்டி என் கூட இருக்கிறான், என் காலேஜ் மேட்டு, லைலா காலேஜ் மேட்டு. நான் அவனுக்கு வந்து அரசியல் ஆலோசகர், பொது நிகழ்ச்சிகள்னு போடுவேன். யார் தடுப்பா? ஜானகி சாமி எனக்கு வந்து வியூகங்களை வகுத்து கொடுத்துருக்காரு, அவருக்கு அரசியல் ஆலோசகராக போடுவேன். ஜிஓ கூட வெளியிட மாட்டேன். நேர்மையான ஆள், டிரான்ஸ்பரன்சியான ஆள், நான் ஜிஓ வெளியிட மாட்டேன். யார் என்னை கேட்பா? ஜோசியக்காரனுக்கு போடுவேன். சட்டசபையில் நீ கொஞ்சம் பிரேமலதாவும் இல்லை அவமானப்படுத்தினால திருப்பி வாங்கிக்கிறேன், அமைதிப்படுத்தி வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது கொடுப்போம். அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் பட்டி எம்பி ஆகல, ராஜ்யசபா எம்பி ஆகுவாப்ல. அப்போ இந்த பட்டியல் இந்த ஸ்ரீமன் இவங்கெல்லாம் வருவாங்களா? ஸ்ரீமன் இருக்கா? இன்னொருத்தர் பாப்லையா? குட்டி பகுதி, சின்ன பகுதி, குட்டி தளபதியா? சின்ன பகுதி பையன் பேர் சஞ்சய். அது அவரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அவர் வரலாம். அப்புறம் ஸ்ரீமன் இருக்காப்லையா? ஸ்ரீமன் இருக்காப்ல. ஆமாம், திடீர்னு ஒரு மாதிரி வீடியோ போடுவாப்ல, ஏன் மண்டை கோளாறு உள்ளவே அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு 4 லிஸ்ட் வச்சுருக்காங்க, 10-15 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காக்குள்ளார புசியானந்த் ராஜ்மோகன் அணியிலேருந்து ஒருத்தருக்கு ஒரு வாரிய தலைவர் பதவி கிடச்சிருச்சு. அதே மாதிரி இன்னும் நிறையா டீம் இருக்குது இங்கே. இப்போ அந்த டீமெல்லாம் சண்டை போடுவாங்க, அடுத்து அந்த டீம் ஆட்களுக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. நிறைய வாரிய தலைவர்கள் பதவி இருக்குது. அதாவது இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்ல முடியாது. சீட்டு கொடுக்கல, இதில் இருக்கான், சரி உனக்கு கொடுத்து விடு, அப்படி கொடுக்கூடாதுல்ல. நீங்கள் இவருக்கு இந்த பகுதிக்கு இதுக்கு வந்து தகுதியானவர் இந்த பணிக்கு அப்படின்னு கொடுங்க, யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. தாவேக்காலே தகுதியானவர் இருக்கானான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு. தகுதியானவர் இல்லாதனால தானே இவருக்கு கொடுக்குறாங்க. அரசு வழக்கறிக்கு தகுதியான ஆளுக்கு இல்லாமல் தானே அதிமுகலேருந்து காசு கொடுத்தவனுக்கு போட்டு விடுறாங்க. ஊருக்கு ஏலம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசியலில் முதல் முறையாக இப்போ பண்ணியிருக்காரு. ஆனால் மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை காட்டியிருக்காரு. 2 மாதமாக ஒரு அமைச்சர் ராஜ்மோகன் கூடவே ஒரு கடுமையான கஷ்டப்பட்டார்ல. ஒரு நிழல் அமைச்சராகவே ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் நடந்து வருவாங்க, அதில் ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு, அடுத்த இன்னொரு ஆளுக்கும் கிடைக்கும். ஆமாம், என்ன கூடவே இருந்த ஜால்ரா தானே, யார் ஜால்ரா இருக்கணும், அல்ல கை, அதாவது நேரடி கைகளுக்கு பூரா எம்எல்ஏ அமைச்சர், அல்ல கைகளுக்கு பூரா அந்த மாதிரி வாரியம். அடுத்ததாக நேற்று முன்தினம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் மேலே நான் கால் புணர்ச்சிக்காகலாம் சொல்லலை, நான் என் மனசில் உள்ளதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை கொட்டியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். பேனா சிலையை உடைப்பேன்னு சொல்லி கருணாநிதி அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்தவர்களை வந்து கொஞ்சம் குழாவுகிறீர்கள், என்னை மட்டும் நீங்கள் வந்து விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பனையூர் பாபு கட்சியில் வந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இங்கே வராத நீ வேற கட்சிக்கு போய் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு பனையூர் பாபா கட்சியில் சேர்த்து தான் இருக்குது. அதான் சரி, பனையூர் பாபா வந்து டிவிக்கில் சேர்ந்துறாரு, இதே கருத்தை சொல்லுவீங்களா? நீங்கள் எப்படிங்க டிவிக்கு பனையூர் பாபா சேர்த்தீங்க அப்படின்னு கேட்பீங்களா? இருக்கிறது வந்து ஒரு 2 அணி இருக்கு. இப்போ டிவிக்கு அணி ஒன்று, இந்த அணி ஒன்று. அதிமுகவில் பனையூர் பாபா போகிறதுக்கான சூழல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் நாங்கள் போக விரும்பலை, இல்லை வேறு கட்சிக்கு போக விரும்பலை. அவர் வந்து அந்த கூட்டணியிலே பயணிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் அங்கே போக விரும்புகிறாரு. ஒன்று டிவிக்கு வரணும், இல்லை அங்கே போகணும். அவருக்கு அதான் சொல்யூஷன். இப்போ டிவி கேட்க பன்னீர் பாபு வந்துட்டாரு. இதே கருத்தை விஜய்கிட்ட போய் சொல்லுவீங்களா? இதே மாதிரி அவர் சொன்னதுக்காகவே நாங்கள் இந்த கூட்டத்தில் நாங்கள் இல்லை, ஏன் கட்சிக்காரனை சேர்த்துட்டீங்க விலைக்கு வந்தோடனே? நிறைய ஊரில் விசிகே கட்சியிலேருந்து நான் டிவி கேட்க போயிருக்கிறேன். பல பேர் சேர்ந்துருக்காங்க, எம்எல்ஏவாக நின்றுருக்காங்க. அவரே சொல்லி ஒரு தடவை புலம்புனாரு. 30 நிமிஷம் என்னோட அரசியல் புரிஞ்சுக்கலாமல் பல பேர் வந்து புதுசாக வந்தவங்கள பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க, நடிகர் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க சொன்னார். சினிமாக்காரங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க, மாயாஜாலத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, கவர்ச்சி முன்னாடி ஓடிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொன்னார்.
இப்போ அவங்கள பூராத்தையும் நீங்கள் வந்து எப்படி சேர்க்கலாம் தாவேக்கால அப்படின்னு சொல்லி விஜய் மேலே கேட்டுக்கணும்ல. உங்களுக்கு வந்து அவ்வளவு வந்து சூடு இருக்குது, சொரணை இருக்குது, உங்களுக்கு வீரம் இருக்குது, துணிவு இருக்குது, ஆளுமை தன்மை இருக்குது, எழுச்சி புரட்சி எல்லாம் இருக்குது அப்படின்னா விஜயை பார்த்து நாக்கு மேலே பல்ல போட்டு என் கட்சிக்காரனை நீ எப்படி சேர்த்த அப்படின்னு கேட்டுக்கணும்ல. கேட்கல. ஆனால் இங்கே அண்ணன் சீமானவர்களை வந்து 2 முறை வந்து பொது இடத்துல சந்தித்ததற்காக விமர்சனம் பண்றாரு. குஞ்சு கொலாவி கொண்டிருக்காங்க அப்படின்றாரு. அண்ணன் சீமான் எதிர்த்தா நேரடியாக எதிர்ப்பார். முதுகுல குத்துற பழக்கம் சீமானு கிடையாது. திமுகவை எதிர்த்தார், நேரடியாக எதிர்த்தார். இப்பவும் எதிர்க்கிறாரு. திமுகவின் மீதான தவறுகளை, திராவிடத்தின் மீதான தவறுகளை, ஈவேரா மீதான விமர்சனங்களை ஆளுமைத்தன்மையோடு நேரடியாக நெஞ்சுக்கு நேராக வச்சார். ஆமா நீ என் எதிரி அப்படின்னாரு. அந்த கூட்டணிக்குள்ள இருந்து அவங்க கூட பேசி பணத்தை வாங்கி அவங்க ஓட்டை வாங்கி எம்எல்ஏ வாங்கி பார்லமெண்ட் உறுப்பினராகி எல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு இன்னொருத்தர் வந்து இது பண்ண உடனே அவர் கூட தாக்கிட்டு அமைச்சரை வாங்கிட்டு திமுகவுக்கு முதுகுல குத்துற துரோகத்தை சீமானவர்கள் செய்யலை. இது திமுக காரங்களுக்கும் தெரியும்ல. முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்றைய எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும்ல. நமக்கு யார் துரோகம் பண்ணா, யார் நம்மளை நேருக்கு நேர் எதிர்த்துனா, முதல குத்துற துரோகியை விட எதிர்த்துன்னு சண்டை போட்ட எதிரி எவ்வளவு மேலானவன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வைகோட்டை பேசாம நான் சீமானவர்கள்ட்ட ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க மண்டபத்தில் வச்சு. நான் கேட்குறேன், அரசியல் கோட்பாடு என்பது வேறு, தனி மனித உறவு என்பது வேறு. அதே கூட்டத்தில் யாரு உங்கள் திருமாவளவன் அதே கூட்டத்தை சொல்றாரு, என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு அழைப்பு வருகிறது +11 அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஆமாம் போட்டிருக்கு. அப்போ 2 முறை நான் அழைப்பை தவற விட்டுட்டேன். 3வது முறை அழைப்பு வந்து டெல்லி எனக்கு வந்து உதவியாளர் மூலியமாக செய்தி வருது, டெல்லியிலேருந்து உங்களுக்கு வந்து ஹோம் செக்ரட்டரிலேருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு. நான் உடனே திருப்பி அடிக்கிறேன். அவங்க எடுக்கலை, 3 தடவை எடுக்கலை. 4வது தடவை எடுக்கிறாங்க. எடுத்து பேசினோடனே இந்த மாதிரி ஒரு உதவியாளர் பேசுகிறாரு, உங்கள்கிட்ட வந்து ஹோம் மினிஸ்டர் பேசணும்னாரு. ஹோம் மினிஸ்டரா அப்படின்னு ஒன்று கேட்டேன். ஆமாம் அமித்ஷா பேசணும்னாரு. உடனே இப்போ பேசுகிறாரு, திருமாஜி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னார். நான் உடனே நான் தேங்க்ஸ் ஜி அப்படின்னு சொன்னேன். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். ஹவ் ஆர் யூன்னு கேட்டார். நானும் வந்து ஃபைன், வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாசிச பாஜக சனாதனம் எல்லாம் பேசுறீங்கல்ல, இங்கே அண்ணன் சீமானவர்கள் கல்யாண வீட்டில் பார்த்தா கொஞ்சம் குழாவுது. நீங்கள் எதிரி. ஹவாரின்னு கேட்டால் ஊவாரின்னு தானே கேட்டிருக்கணும். ஹவாரின்னு கேட்டா அவர் ஹவாரின்னு கேட்டார், நான் ஃபைன்னு சொன்னேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அமைச்சர், ரயில்வே துறை அமைச்சர், அவர் வந்து என்ன திருமாண்ணா நல்லா இருக்கு, திருமாஜி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் தமிழில். எனக்கு தமிழ் எனக்கு தெரியும், நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். இதுதான் என்னை மதிக்கிறார்கள். அப்படி பிறந்தநாளுக்கு அமித்ஷா வாழ்த்து சொல்றாரு. அதை பெருமையாக உட்காந்து மேடையில் பீத்தி விட்டு இருக்காப்ல. பெருமை பீத்தக்கலையும் குடிக்கிறது ஓட்டக்கலையம்னு, இதெல்லாம் கஞ்சிகள் ஆட்டியான் கைக்கு பேட்டரியா அடிச்சு விட்டு இருக்காப்ல. அமித்ஷா உங்களுக்கு வாழ்த்துனா உங்களுக்கு குள்ளுன்னு கூளை உச்சை சுத்திக்கி காதுல விட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு குழுன்னு இருக்கு. அமித்ஷா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா. அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது தனி மனித உறவு என்றால் ஏற்றுக்கொள்கிறேன். அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல எந்த தப்பும் இல்லை. அதை நான் திருமாவளவன் நன்றியோடு பார்ப்பதிலும் எந்த தவறும் இல்லை. அதை மேடையில் பேசுவதும் எந்த தவறும் இல்லை. அதே போல தான் நான் சீமானவர்கள் பொது இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதும், ஸ்டாலின் அவர்களை சீமான் சந்திப்பதும், உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பதும் அதே மாதிரி தானே. தனி மனித பகை யாரோடும் பாராட்டக்கூடாது. அதுதான் அரசியல், அதுதான் நாகரிகம் அப்படின்னு பாடம் எடுக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அமித்ஷா சொன்னால் அது சரி. பொது இடத்துல 2 கட்சியின் தலைவர் சந்தித்து கொண்டால் அது கொஞ்சி கொலாவுதுன்னா முன்னுக்கு பின் முரண்பாடுகள் மூட்டை. முத நாள் காலையில் திமுக கூட கூட்டணியே இல்லைங்கிறது, மறுநாள் காலையில் தாவேக்கா கூட்டத்தில் தொடர்றோம், ஆனால் திமுக கூட உறவு தொடருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? தான் பேசிய கருத்தை அதே மேடையில் ஒருத்தரால் மறுக்க முடியும்னா அதன் திருமாவளவன் தான் முடியும். எப்பேற்பட்ட மனுஷன் இப்படி போய் நிற்கிறாரு. நான் திருமாவளவனுக்கு தனிப்பட்ட முறை சொல்வது, உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, பொறாமல் இருக்குன்னா நேரடியாக காட்டிடுங்க. இப்படி சுற்றி வளைச்சி பேசாதீங்க. உங்களைப் போல அண்ணன் சீமானவர்கள் வந்து உங்களைப் போல யாரோடும் சமரசம் செய்து கொண்டு பதவிக்காகவோ பணத்திற்காகவோ நிற்கலை, கட்சியை அடமானம் வைக்கலை, கொள்கையை அடமானம் வைக்கலை. காங்கிரஸின் இனத்தின் எதிரின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சு சீமான காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் 50 எம்எல்ஏக்களை கொண்ட, குறைந்தபட்சம் சொல்கிறது 50 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு பெரிய சட்டமன்றத்துக்கு கூட்டத்தை வைத்திருக்கிற ஒரு ஆளாக தலைவராக சீமான் இருந்திருப்பார். யாரோட சமரசம்? 2026 சட்டமன்ற தேர்தலில் சொல்கிறேன், தாவேக்காவோடோ அதிமுகவோடோ திமுகவோடோ கூட்டணி வைக்கணும் முடிவு பண்ணியிருந்தா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தலைகீழாக மாறி இருக்கும். இன்றைக்கி 0-0ன்னு சொல்கிறாங்கல்ல, 50 வச்சுருப்பார்.
அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலை, ஆனாலும் நிற்கிறாரு. நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து எத்தனை நம்பர் போட்டுக்கலாம், ஆனால் சுழியம் இல்லாமல் மதிப்பே கிடையாது. 1லேருந்து 9 வரையும் எழுத முடியும், அதுக்கப்புறம் மதிப்புன்னா 0 போட்டு தான் ஆகணும். இந்த 0 தான் நாளைக்கு தமிழ்நாடு அரசியல் மதிப்பையே கூட்ட போகுது என்பது தான் இந்த 0 காட்டியிருக்கு. இன்றைக்கி 0 கிண்டல் பண்ணுவான், முட்டை 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 முட்டை. ஜெயிச்சவன் தான் பேசணும் அப்படின்னா 234 பேர் தான் பேச முடியும், மற்றவங்க பேச முடியாதா? முடியாது. ஜெயிச்சுட்டு பேசு, சட்டசபைக்கு வந்துட்டு பேசு அப்படின்னா 234 பேர் தான் பேசணும், வேற யாருமே பேசக்கூடாது. இது ஒரு முட்டாள்தனமான வாதம். ஜெயிச்சவனை நோக்கி தோத்தவன் கேள்வி கேட்பான். இன்னைக்கு தோத்தவன் நாளைக்கு ஜெயிப்பான். ஜெயிச்சவன் தான் கேள்விக்கணும். நல்ல கண்ணு வாழ்க்கை முழுக்க கேள்வியே கேட்டுக்க முடியாத. கண்டிப்பா எத்தனை தலைவர்கள் இந்த நாட்டில் வந்து போராளி இருந்தவர்கள் வந்து தோத்து போயிருக்காங்க, ஜெயிச்சுட்டு வந்து பேசு. அப்போ சீமானவர்கள் காம்ப்ரமைஸே பண்ணாமல் நின்னாரு. இவர் காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கி 2 எம்எல்ஏ அடிச்சு ஒரு அமைச்சராகி நிற்கிறாரு. அதில் உள்ள ஒரு பொறாமையில் பேசிகிட்டு இருக்காப்புல. அந்த காம்ப்ரமைஸ்னு அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, தாவேக்காங்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட குழந்தைன்னு சொன்னார். அப்போ அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் உட்காந்துருக்கிறாரு. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து வேக்சின்லாம் போட்டு குழந்தைய கொஞ்சம் மாற்றிட்டாங்க. குழந்தை டிஎன்ஏ மாற்றிட்டாங்க. குழந்தை வளர்ந்துருச்சு இல்லை டிஎன்ஏவே மாற்றிட்டாங்க. குழந்தையோட டிஎன்ஏவை விவரமான குழந்தைய மாற்றிட்டாங்க. அடுத்ததாக இங்கே கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். தாவேக்கா தரப்புலேருந்து என்னை வந்து அணுகுனாங்க, அதனால் நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ இதை வந்து ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு திமுக தரப்புலேருந்து ஆளுநர்கிட்ட போய் புகார் கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ உடனே எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் நான் ஒன்றும் பேசவே இல்லை, அவங்க அணுகுனாங்கலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மாற்றி பேசுகிறாரு. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு வைகோ தான் எனக்கு தெரியும். இப்போ தான் பல வைகோக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் டெய்லி ஒரு வைக்கோ வராங்க. வைகோ தான் இந்த மாதிரி சொல்லாப்புல. விஜயவரில் வந்து 2 தொகுதி ராஜினாமா பண்ண சொன்னார். பண்ண சொல்லிட்டு மொதல் ஆளாக வாக்குமூலம் கொடுத்தது அவர் தான். பண்ண சொல்லிட்டு எந்த தொகுதியில் நீங்கள் நிற்கணும்னு சொல்லுங்கள், அங்கே வந்து நான் 2 தொகுதி ராஜினாமா பண்ணால் அந்த தொகுதி தான் பிரச்சாரம் வர முடியும். நீங்கள் எத்தனை தொகுதி அதையும் சேர்த்து சொல்லிட்டு தானே. 2 தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணுங்க, எங்கே வர சொல்லி அங்கே வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. போட்டு பொழந்து அடித்த உடனே அதை கம்ப்ளைண்ட் ஆகிட்டாங்க. எங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல அப்படின்னு அதை கம்ப்ளைண்ட் ஆக்கி கொண்டு போய் கொடுத்த உடனே அவர்லாம் இனி அழைக்கலை, ஆடுலாம் களவு போல, ஆடு களவு போன மாதிரி கனவு கண்டேன், சொன்னா பானா அப்படின்னாப்புல. உண்மையிலே அவர் சொன்னா பானாதான். உடனே வந்து அந்த 2 எம்எல்ஏவும் நாங்கள் எப்போ ஓன்ட்ட வர்றேன்னு சொன்னோம். இதில் பெரிய கூத்து நடந்திருக்கு. விஜய்கிட்ட போய் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வைகோ வந்து நம்மகிட்ட வராரு. யாரு? ஆதவு போய் பேசியிருக்காப்பா. ஆமாம், பேசி இந்த மாதிரி வைகோ அண்ணன் வராரு 2. உடனே வைகோ அப்படின்னோடனே வைகோவா அப்படின்னு ரொம்ப பேசுவார் அப்படின்னு யோசிச்சிருக்காப்புல. உடனே சரி வர சொல்லுங்க, 2 எம்எல்ஏல கிடைக்குதுல்ல. உடனே இவர் வந்து முதல்ல வந்து அப்ரோச் பண்ணும்போது வந்து போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தாவேக்காக திமுக கூட்டணிக்கு நான் எப்படிங்க தாவேக்காக வர முடியும், அது சரியாக வராது. நம்ம 2019 நாடாளுமன்ற தேர்தல் வேணால் நம்ம கூட்டணி வச்சுக்குவோம். 2029 நாடாளுமன்ற தேர்தல் வேணால் பிரச்சார கூட்டத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓடி பண்ணிருக்காரு, நான் தரமாட்டேன், என் செலத்தை தரமாட்டேன் அப்படிமால. அது மாதிரி உடனே 1000 ரூபா தரேன், காசுக்கு விலை பேசுறியா, 2000 தரேன் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை முதற்கட்டமாக வந்து சரி இப்போவே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. உடனே சார் 2 சீட்டோட வராப்பில் 2 எம்எல்ஏட. உடனே இவர் கணக்கு போடாரு, 2 ஏற்கனவே ஒரு 7, இப்போ 2 9 ஆச்சு, இன்னும் ஒரு 6 வரை கழிச்சு விட்டோம்னா 15. 6 பர்ச்சேஸ் போட்டால் அப்போ 106 + 15 120 வந்துடுது. இவங்க அந்த கம்யூனிஸ்ட்டு விசிகா இவங்கெல்லாம் கலந்து போனால் கூட பிரச்சனை கிடையாது, இவங்க என்னைக்கானாலும் போயிடுவாங்க. கலெக்டிவ் மைண்டில் என்னைக்கானாலும் இவங்களை வந்து கழட்டி விடலாம் அப்படிங்கிற மைண்டில் ஒரு 15 தேவைப்படுது, 15 பீஸ் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த 15 வியாபாரம் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணுங்கப்பா அப்படின்னு ஆதரவு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இப்போ 2ஓட போனோடனே போய் சந்திச்சிடறாப்புல. அப்பாவையும் மகனையும் சந்திச்சு அலாவலாவிட்டு வந்துட்டு எல்லாம் முடிச்சுனா இவங்க வெளியே வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு இருக்கிற குசியில் அவரே சொல்லிட்டாருங்க, 2 செல்லத்துறனே சொல்லிட்டாரு, செல்லத்துறனை வராடுறா வராடுறா அப்படின்னு வடிவேல் போய் அலப்பறை கொடுப்பாப்புல. அது மாதிரி சிஎம்ஏ சொல்லிட்டாரா எங்கள் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரணும்னு. திருச்சி கிழக்கில் என் மகன் போடுறான், அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைநல்லூரில் வந்து என் மருமக யாராவது இன்னும் அங்கே போடுவோம், எல்லாம் குடும்பத்தை இறக்கணும்னு முடிவு பண்ணால. நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிப்போம், நீ உன் மகன் உன் மருமகன் சீட்டு கொடுப்ப அப்படின்னு அவங்க 2 பேரும் பண்ணாங்க. மதிமுக கடையில் ஒரு சீர்காழி 2 எம்எல்ஏவும் நாங்கள் வர்றேன்னு எப்போ சொன்னோன்ட்டு அப்படின்னு இருக்காங்க. எப்பா நீ என் கட்சி தானே பாருங்க, கட்சி ஓ கட்சி தான், சின்ன அவங்க சின்னம்யா, அவங்க கொடுத்த உழைப்பில் நாங்கள் வந்திருக்கோம், உன்ன மாதிரி உடனே நிறமாற முடியாது, பச்சோந்தி தோற்றுருவான்ட்ட அப்படின்னு. நாங்கள் வாடா நீ உனக்கு சீட்டு எம்எல்ஏல ஆக்கிறேன், நீ ஆக்க மாட்டேன், இதான் நாங்கள் கடைசியாக எம்எல்ஏ இருக்கிறது, நாங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்துடுறோம், அமைச்சரே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து 2 பேரும்
நேரடியாக திமுக போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போயிட்டாங்க. அங்கிட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிறது வைகோட்ட கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டு என்னப்பா 2 பேர் வர்றேன்னு சொன்னீங்க, சார் வர்றேன்னு தான் சொன்னாங்க. இப்போ உதயசூரியன் அங்கிட்டு போயிட்டாங்க. எது உதயசூரியத்தில் போட்டி போட்டாங்க, நீங்கள் சொல்லவே இல்லை. அப்புறம் இவர் எதுக்கு பேசுறதுக்கு தான்? ஐயோ இவர் பேசி தினமும் வம்புல பாரு நம்மளை வச்சு. அதான் ஏற்கனவே ஒருத்தர் வச்சுக்கிறாங்களே பேசுறதுக்கு. இப்போ அவர் அங்கேருந்து உள்ளடி வேலை பார்ப்பார்ல, அப்படியா அது ஒரு பக்கம் சொதப்பல். இப்படி வந்து ஒரு வைகோ தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தா தினம் ஒவ்வொரு வைகோக்கள் கிளம்பி வாயை விடுறது. எங்களை வந்து ராஜினாமா பண்ண சொன்னது தாவேக்கா தான் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு வம்படியாக சொல்லிவிட்டு நேற்றுலேருந்து வச்சு அடித்து பாருங்கள் வைகோ போலவே இவரும் ஒப்புதல் வாக்கு கொடுத்துருக்காரு, உடனடியாக இவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும். ப்ரூஃபை கொண்டு போயிட்டாங்க நேரில். அப்போ கொண்டு போய் அதான் ஆதாரப்பூர்வமாக மொத்த மீட்டில் வந்துருச்சு. அப்படிலாம் சொல்ல, அது நான் அன்றைக்கி சேர்ந்த புதுசில் கேட்டதுக்காக சொன்னேன். நாங்கள் வந்து தப்பாக சொல்லுங்கள், நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கீர்த்தனா வந்து பேசுனது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சரியாக தான் பேசுகிறாங்க, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி செங்கோட்டையும் பேசுனது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம காதுகள் பண்ணுறது, நம்ம காதுகள் வந்து ஆமாம் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து இவர் பேசுனது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நீதிமன்றம் எப்படி புரியுதுங்கிறத பொறுத்தா இருக்குது. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நீதிமன்றம் சரியாக புரிஞ்சுக்கிட்டா சரி தான். இப்போ அவர் மகனுக்கு வந்து அந்த திருச்சியில் நிப்பாட்ட போகிறான்னு சொன்னீங்க இல்லையா, அவர் மகன் தான் கையில் கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு டெல்லிக்கு திருச்சிக்கு போயிட்டு. அப்போ அந்த எம்பி பதவி எம்பி போதுங்க என்று 29க்கு அப்புறம் எம்பி ஆகணும், ஆக மாட்டோம். மறுபடியும் ஒரு ராஜினாமாவா? அமைச்சராகனா ஒரு உள்ளுக்குள்ள சங்க இதுக்கு போகலாம். ஓ, அவர் வந்து போதைப் பொருள் துறைக்கும் தனியாக ஒரு அமைச்சரை போட்டு அவர் நியமிக்கலாம். ஏன்னா அவர் தான் சரியாக இருப்பார். தமிழ்நாடு ஐடிஸோடைய இந்தியன் டொபாக்கோ கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான். அவருக்கு தான் அந்த புகையினால் ஏற்பட பாதிப்புகள் தெரியும். இவர் ஏன் போட்டுருக்குன்னு ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். சார் அவருக்கு தான் பாதிப்பு தெரியும், அதனால் அவரையும் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த திருடங்கையில் சாவியை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் திருடனுக்கு தான் தெரியும் எந்த வீட்டில் எந்த சாவியை போடணும். அதெல்லாம் சரியாக இருக்கும். அது வந்து அடுத்ததா இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு முதல் முறையாக போகிறாரு. அவரை வரவேற்கும் விதமாக இங்கே சென்னையில் இங்கேருந்து பெரம்பூர் வரைக்கும் வழி நெடுங்க பதாகை கொடி ஃபுல்லாக வச்சு நிரப்பிட்டாங்களே. வழிநடுக பதாகைகள். ஆமாம், இருபுறமும் பதாகைகள். அந்த பதாகை நடுவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம், பதாகையில் 2 சைடும். பதாகைக்கு பின்னாடி நின்று பதாகை பார்த்தீங்களா? இல்லையே, ஃபுல்லாக மறைச்சிட்டாங்களே. ட்ரம்ப் வந்து குஜராத்துக்கு வந்தார்ல, ஆமாம், அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள்லாம் தெரியக்கூடாது, ஆமாம், பூவர் இந்தியா அப்படிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரிச்சாக காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கிரீன் மேட்டர் கட்டி விட்டாங்க. அதை போட்டு மூடுனாங்க. அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகிச்சு. அதுக்கு பேர் என்ன? குஜராத் மாடல். ட்ரம்ப் வரும்போது ஏழை எளிய மக்களை, குடிசை வாழ் மக்களை, இந்த மாதிரி வந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வையில் பற்றக்கூடாது. ஏன்னா வந்து அதெல்லாம் தீண்டத்தகாதவர்கள். ரிச்சான கண்ட்ரினா தான் அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. மேக்கப் போடுறது ரிச். அதாவது புதுசாக மாப்பிள்ளை பார்க்க வந்தால் டக்குனு மூஞ்ச கழட்டு வாடி அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி பொட்டுக்கிட்டுலாம் வச்சு மல்லிப்பூ பூச்சி இருக்கிறதுலே நல்ல சிலையாக கட்டி கொஞ்சம் இருக்கிற செண்டுக்கிட்டுலாம் அடித்து கொஞ்சம் போட்டு இது பண்ணுவாங்க இல்லையா? நம்ம இதுதான் கிட்டத்தட்ட வந்து சுந்தரா மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி ரெடி பண்ணி குஜராத்தை காட்டினாங்க. அதுக்கு பேர் குஜராத் மாடலு. இதுக்கு பேர் என்ன பண்ணுன்னா விஜய் மாடல். பெரம்பூரில் கூடிய குப்பைகள், பெரம்பூரில் கூடிய அந்த அழுக்குகள், கழிவுகள் இதெல்லாம் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய கண்ணில் வந்து பற்றக்கூடாது, அது நீட்டாக இருக்குன்னு காட்டுறதுக்காக அதிகாரிகள்லாம் வந்து திடீர்னு ஆலோசனையில் ஈடுபட்டு அந்த குப்பையை பூரா மறைக்கிறதுக்காக 2 பக்கம் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் வச்சாச்சு. அதாவது பேரிகார்டு வச்சுருப்பாங்க நடுவில். அந்த பேரிகார்டு கூட வெள்ளை துணி போட்டு மூடப்பட்டிருக்கு. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால் வெக்கம் விட்டு போகலைங்கிற மாதிரி அவர் வந்து வரும்போது அவர் கண்ணில் எதுவும் படாமல் அவருக்கு அப்படி எப்படி இருக்கு பாருங்க, க்ளீன் சிட்டியாக இருக்குது அப்படின்னு. பின்னாடி பார்த்தா அதாவது ஒய்யார கொண்டையாம் தாளம் பூவாம், உள்ளே பார்த்தால் ஈரும் பேணுமாம். அதுதான் இந்த ஆட்சி. வெளியே பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே திறந்து பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பெரம்பூர் தொகுதியில் குப்பைகளை நீ பதாகை வச்சு மூடுவது என்பது, குப்பையை மூடிடலாம், நாத்தத்தை மூட முடியாது. இந்த ஆட்சியினுடைய நாத்தம் உங்கள் மூக்கை தாண்டி மூளை வரைக்கும் போகும் என்பதற்கு இது ஒரு சான்று. இல்லை, அவர் வந்து இப்போ தானே 2 மாதம் கழித்து முதல் முறையாக போகிறாரு, அதனால் அவருக்கு பார்வைக்கு தெரியாமல் வந்துருக்கும், தெரியாமல் இருக்கணும் அப்படின்னுக்காக. சரி, ஒரு 2 வருஷம் கழித்து போட்டோம், அப்போயா சரி பண்ணுறாருன்னு பார்ப்போம்.
அடுத்ததா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஒரே மாதிரியான செய்தி, ஆனால் இருவிதமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாகர்கோயிலில் குட்கா கடத்தினதா வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் காவல் நிலையத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு, லாக்அப் டெத், சிறையில். அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் இதே மாதிரி குட்கா கடத்தின நபரை வந்து அன்றைக்கி நைட்டே அப்படியே வெளியில் அமுச்சு விட்டாங்களாம். இது 2 விதமாக நடந்திருக்கு. அதாவது நம்ம சின்ன பிள்ளையில் பள்ளி படிக்கும்போது இவர் தச்சர், இவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார், மரம் அறுத்து கொண்டிருக்கிறார், விவசாயி இவர் உழுது கொண்டிருக்கிறார், இவர் ஐயர் மிகவும் நல்லவர் படித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் இல்லையா. அது மாதிரி நாகர்கோயிலில் ஒருத்தர் குட்கா கடத்துறாப்புல, இவர் குற்றவாளி சிறை தண்டனை, இவர் தாவேக்கா நிர்வாகி அருண் மிகவும் நல்லவர் வெளியிட்டோம். இரவோடு இரவாக வெளியில் அனுப்பிச்சு விட்டாச்சு. எப்பா இனிமேல் விற்காதப்பா, சரிங்க ஐயா, என்ன கட்சிக்கு தாவேக்கா இருக்கான் போங்க அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் வெளியே வர்றார். தாவேக்கா ஈரோடை சார்ந்த பவானியினுடைய தாவேக்கா பொறுப்பாளர் அருண் ஏற்கனவே 8 ஆண்டுகளுக்கு முன்பு இது போல் குட்கா கடத்த குண்டர் சட்டத்தை சிறைப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டு இருக்காரு. குண்டரில் உள்ளே போனவர் தொடர்ச்சியாக அந்த குட்கா விற்பதை ஒரு தொழிலாகவே பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ் அவருக்கு. அவர் வந்து கையும் களவுமாக குட்காவோட மாற்றாரு, அவரை போலீஸ் வெளியே விடுது. இங்கே நாகர்கோயிலில் சபரிவர்மன் ஒருத்தர், அவரும் இதே போன்ற ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு நீதிபதி அவர்களை சிறைக்கு அனுப்ப சொல்கிறாரு. நாகர்கோயில் சப்ஜெயிலில் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க, எந்த நோயும் கிடையாது அவனுக்கு, உடலில் காயம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எந்த நோயும் கிடையாது அவனுக்கு. வந்து சின்ன பையன், அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பே, அதுவும் இதய அடைப்பு மாரடை போகிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு லாக்அப் கொலை, ஒரு ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டுறாங்க. கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்த பொழுது சென்னை விஜய் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் இப்படி லாக்அப் டெத்துக்கு ஆளாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்கள் நியாயம் கிடக்கலன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு நான் தலைமைச் செயலகம் வரைக்கும் வந்து வருவேன், நடைபயணமாக வருவேன்னு சொன்னார். ஏன்னா ஞாபகம் அவங்களுக்கு, அதுக்கு எதுக்காக தலைமைச் செயலத்துக்கு வர, நீ எப்போனாலும் வரலாமே அப்படி கூட அவங்க சொன்னாங்க திமுககாரங்க. அப்போது நான் லாக்அப் டெத்தில் ஆளாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா சிஎம் சார் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு தலைமைச் செயலத்துக்கு வருவேன், தலைமைச் செயலத்துக்கு வந்து முற்றுகையிடுவேன்னாரு. இப்போ தலைமைச் செயலத்துக்கு அவரே வந்துட்டாப்ல, முற்றுகையிட வேண்டிய தேவையில்லை, அவர் தான் இருக்கார். இப்போ இந்த சபரிவர்மனுடைய மரணத்திற்கு தமிழக முதலமைச்சர் என்ன செய்ய போகிறாரு? இரவோடு இரவாக அஜித்குமாரோடைய மரணத்திற்கு நியாயம் கேட்டு அவர் வீட்டுக்கு போன தமிழக முதலமைச்சர், அவன் நல்லவன் கெட்டவனும் விடுங்க, அவன் குற்றவாளி, அவன் குட்கா வச்சிருக்கான், அதெல்லாம் அடுத்த பட்சம், அது நீதிமன்றம் பார்த்துக்கும். இப்போ அந்த குடும்பம் அது என்ன சொல்லுது, அது ஒரு லாக்அப் மரணம் அப்படிங்குது. நீ உங்கள் ஆட்சிக்கு முன்னாடி லாக்அப் மரணம் நிகழ்ந்துருக்கிறது, அப்போ கையாளாகாத அரசு இருந்துச்சு, அது வந்து பொம்மை அரசுன்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே, நீங்களும் கையாளாகாத அரசா, நீங்களும் பொம்மை அரசா, காவல்துறையை தன் கட்டுப்பாட்டை நேரடியாக வச்சுருக்கீங்க. அப்போ அந்த காவல்துறை, சிறைத்துறை இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா தமிழக முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்குமா, பொறுப்பு இருக்கக்கூடாதா? அப்போ இது முழுக்க முழுக்க தாவேக்காவோட நிர்வாக சீர்கட்டை தான் காட்டுது. இன்னொன்று, அது முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மையிலே சபரிவர்மனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த குடும்பத்துக்கு நியாயமான ஒரு நீதியை வந்து தமிழக நீதிமன்றங்கள் தாமாக தலையிட்டு இதை வந்து ஜூமோட்டா வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்க நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.